நாங்கள் இதுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்றாங்கல்ல. சொல்லக்கூடிய அமைச்சர் வந்து டிவியில என்ன சொல்றாரு, நாங்க அணுகுண்டு போடுவோம்னு சொல்றாரு. இல்ல அவர் என்ன சொல்றாரு, வருத்தத்தை தெரிவிக்கிறாரு. இப்ப நேத்து நடந்த அந்த ஆபரேஷன் இது நேத்திக்கு மட்டும் நடக்கல, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. 1971 அப்புறம் எத்தனை முறை அவருடைய தாக்குதல் நடந்திருக்கு. நம்ம என்ன பதிலடி கொடுத்துருக்கோமா? புல்வாமாவை தவிர அங்கேயும் யார் வந்து செஞ்சாங்க? முதல்ல நம்ம போய் தாக்குதல் நடத்திருக்கோமா? நேற்று கூட 9 இடங்கள்ல நம்மளுடைய தாக்குதல் நடந்திருக்குது. 5 இடம் காஷ்மீர், 4 இடம் வேற இடம். அதுலயும் எங்க தாக்கி இருக்கிறாங்க? அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள்னு குறிப்பிடப்படக்கூடிய அமைப்புடைய தாக்கி இருக்காங்க, பொதுமக்கள்கிட்ட இல்ல. பொதுமக்களும் பாதிக்கப்பட்டதாக இன்னைக்கு அவங்க தகவல் கொடுக்குறாங்க. அதான் நான் சொன்னேனே, ஒரு ஆபரேஷன் பண்ணும்போது நிச்சயமாக அந்த இடத்துல நம்ம வந்து தவிர்க்க முடியாத சில விஷயங்கள். இப்ப தீவிரவாதிகள் வந்து தனியா அவங்க வந்து தீவிரவாதி இருக்கிற இடம்னு தெரிஞ்சா போய் அரெஸ்ட் பண்ணிட மாட்டாங்களா? தீவிரவாதிகளை சுற்றி வளைச்சிட முடியாது. அவர்கள் பொதுமக்களோட கலந்து தானங்க வாழறாங்க. இப்ப இந்த Taste the Daily.